தாத்தா, இன்னும் 1 hourல உங்களுக்கு கண் ஆபரேஷன் தொடங்கிடுவாங்க. 3 நாள் கொஞ்சம் கண்ணு க்ளோஸ்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வெளி உலகத்தை தாராளமா பார்க்கலாம், இயற்கை காட்சியை ரசிக்கலாம். போதுமா? அப்படிங்களா டாக்டர்? நாளைக்குல இருந்து நான் நல்ல வெளி உலகத்தை பார்க்கலாமா? இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். யா, ஷோர் ஷோர் தாத்தா. இன்னும் 3 daysல நீங்க வெளி உலகத்தை தாராளமா பார்க்கலாம். வெளி உலகத்தை பாக்குறதுக்கு இல்ல டாக்டர், என் வேலையை நான் செஞ்சுக்கணும். என் பொண்டாட்டி இருக்கிறது வரை என்னை நல்லா பாத்துக்கிட்டா, குழந்தை மாதிரி என்ன நல்லா பாத்துக்கிட்டா. அவ என்னைக்கு போய் சேர்ந்தாலோ அன்னையில இருந்தே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண் பார்வையும் இப்ப 6 மாசமா சரியா தெரியல. மருமகளா போட்டு கஷ்டப்படுத்த கூடாது. அதே நீ பேர்பட்டாலாவது இந்த கண் ஆபரேஷனா பண்ணிடணும்ட்டு முடிவு பண்ணேன். அதே என்னோட வேலையை நான் செஞ்சுக்கணும் டாக்டர். அதுதான் அம்பிட்டுதான். ஓகே ஓகே, ஃபீல் பண்ணாதீங்க தாத்தா. உங்க ஒர்க்கை நீங்களே பாத்துக்கலாம், கவலைப்படாதீங்க. இன்னும் 3-4 daysல கிளியர் ஆயிரும். நீங்களே இன்னும் நெக்ஸ்ட் வரும்போது நீங்களே தனியா ஹாஸ்பிட்டல் வருவீங்க பாருங்க. டாக்டர், உங்க மொபைல் அப்பதான் இருந்தே ரிங் ஆயிட்டே இருக்குது. என்ன, மொபைல் ரிங் ஆயிட்டு இருக்குதா? நமக்கு யாரு கால் பண்ணுவா? ஏதோ நம்பர்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை பூமாரி எதுவும் கால் பண்ணிருப்பாளா? ஓகே, கால் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஷீலா, இன்னும் உங்களுக்கு 1 hourல ஆப்ரேஷன் இருக்குது. பேஷண்ட்டை ரெடி பண்ணுங்க. சொல்யூஷன் கண்ணில் இன்னும் விடலை, ஒரு சொல்யூஷன் கண்ணில் விட்டுருங்க. ஓகே, நான் 1 hour கழிச்சு வந்து பார்க்குறேன். ஓகே தாத்தா, எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேவா? சரிங்க டாக்டர். எனக்கெல்லாம் கண் ஆபரேஷன் பண்ண முடியுமான்னு இருந்தேன். நீங்க நல்ல வேலை இலவசமா ஆஸ்பத்திரி திறந்தீங்க. அதனால எனக்கு பரவாயில்ல. இல்லாட்டா துட்டுக்கு நான் எங்கிட்டு போவேன்னு சொல்லுங்க இந்த வயசான காலத்துல. ரொம்ப 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 நன்றி டாக்டர், நீங்க நல்லா இருக்கணும். ஓகே தாத்தா, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க. 1 hourல உங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்குது. இப்போதைக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி நான் கண்ணில் விடுறேன். ஒரு டேப்லெட் இருக்கு, இதுவும் சாப்பிடுங்க. ஐ திங்க் பூமாரி தான் கால் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். பாவம், அவளுக்கு என்ன சுச்சுவேஷனோ தெரியல. சே, நம்ம வேற கொஞ்சம் கோவப்பட்டோமே. சரி, அவள்கிட்ட கோவத்தை எதுவும் காமிக்க கூடாது. அவளுக்கு என்ன சுச்சுவேஷன் நமக்கு தெரியாதுல்ல. பாவம், அவளோட சுச்சுவேஷன் தெரியாம நம்ம கோவப்பட்டுட்டோம். நல்லவேளை அவள்கிட்ட கோவப்படல. பாவம். ஹலோ ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துங்க. ஹலோ ஹலோ, கார்த்தி, நான் தான் பூமாரி. இது யுவனோட போனு. யுவன் செல்லுன்னா போன் பேசுறேன். தப்பா தான் எடுத்துக்காதீங்க. காலையில வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே பூமாரி, தப்பா எதுவும் எடுத்துக்கல. உன்னோட சுச்சுவேஷன் என்னங்கிறது தெரியாதுல்ல. இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணல, அதான் கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். ஏன் ஏன் நீ இன்னைக்கு வரல? ஐயோ, இவர்கிட்ட உண்மையை சொன்னா அம்புடுதியா கோவப்பட்டுருவாரு. இப்பதான் கோவப்படலன்னாரு. உண்மையை சொல்ல வேணாம், பொய்யே சொல்லுவோம். இல்லங்க, நான் வரலான்ட்டு தான் கிளம்புனா அண்ணன் வெளியே தான் விட்டுட்டு போச்சு. வர வழியில எங்க கிளாஸுக்கு வரக்கூடிய டீச்சரும் சாரும் வந்தாங்க. ஏங்க நிக்கேன்னு கேட்டாங்க. நான் ஃப்ரெண்டுக்காக நிக்கேன்னு. உள்ள போயிரி, ஃப்ரெண்ட் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேற என்ன பண்ணன்னு தெரியல. அதே உள்ள போயிட்டேன். அண்ணன் ரொம்ப சரியா பெல்லும் அடிச்சிருச்சு. வேற வழி இல்லாம கிளாஸுக்கு போய் சூழ்நிலை ஆயிட்டுங்க. அதான் வர முடியல. தப்பாதான் எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே பூமாரி, உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஓகே ஓகே, இருந்தாலும் நான் தான் கொஞ்சம் ஆசைப்பட்டு வந்தேன். என்னோட ஆசை நிராசையாயிருச்சு. இன்னொரு நாள் என்ன, இன்னைக்கு இல்லாட்ட என்ன, இன்னொரு நாள் கண்டிப்பா லாங் டிரைவ் போயே ஆகணும். ஓகேவா? கண்டிப்பா கண்டிப்பா போலாங்க. எனக்கு உங்களை எப்பவுமே பார்க்கணும் போல இருக்குது. காலேஜே முடிஞ்சிருச்சு. அதே உங்களை பார்க்கலான்ட்டு தான் போன் போட்டேன். இது யுகனுக்கு போனதையா? யுகனா? யுகன், ஓ ஓகே ஓகே ஓகே, அன்னைக்கு ஏதோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வச்சான்னு சொன்னேன், அந்த பையன் தானே? ஓகே ஓகே, எனக்கும் உன்னை பார்க்க ஆசையா தான் இருக்கு. என்ன இப்போ கொஞ்சம் டியூட்டி இருக்கு. ஒரு 1 hour கழிச்சு மீட் பண்ணலாமா? ஒரு ஆபரேஷன் இருக்குது, அது முடிச்சுட்டு நான் உடனே கிளம்பிடுறேன். என்ன, 1 மணி நேரம் ஆகுமா? எனக்கு அப்பதே காலேஜ் முடிஞ்சிருச்சு. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இம்புட்டு நேரம் உட்காந்து இவங்கிட்ட போனை வாங்கி பேசிட்டு இருக்கேன். இன்னும் 1 மணி நேரம் நாங்க எப்படிங்க உட்கார்றதுக்கு? உங்களுக்கு 1 மணி நேரம் கழிச்சு தானே ஆபரேஷனு. இப்பவுமே வந்துருங்க, நம்ம எப்பவும் பாப்போம்ல, அங்க வந்துருங்க. நானும் வர்றேன். பேசிட்டு நீங்க உடனே கிளம்பிருங்க. உன்னை பார்த்துட்டு எப்படி நான் உடனே கிளம்ப முடியும் சொல்லு? சரி, இருந்தாலும் ஓகே, உன்னை பார்த்தே ஆகணும். இன்னைக்கு லாங் டிரைவ் தான் போக முடியல. சரி, உன்னை பார்த்து பேசினாலாவது கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும். இதோ கண்டிப்பா ஓடி வர்றேன். ஓகே, சரி, வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு வந்துரு. சரிங்க, இதோ இதோ உடனே வந்துட்டேன். சாரிங்க, எம்மட்ட ஆசையா வந்திருப்பீங்க. என்ன சாரி. எவ்வளவோ ஆசையோடி வந்தேன். இட்ஸ் ஓகே, இப்ப மீட் பண்ணியாச்சுல்ல,
அப்புறம் கிளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நாளைல இருந்து லீவா? அப்போ நாளைல இருந்து நம்ம அடிக்கடி இந்த மாதிரி மீட் பண்ணலாம், அப்படிதானே? ஆமாங்க, லாங் டிரைவ் போட்டேன்னு நம்ம இந்த மாதிரி அடிக்கடி மீட் பண்ணலாம். இன்னும் எனக்கு ஒரு வாரம் லீவ் இருக்கு, ஒரு வாரமா சாயந்தரம் வந்துருங்க, முன்னாடி மீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மீட் பண்ணலாம். சரியா? சரி பூமாரி, என் லைஃபே நீதான், புரிஞ்சுக்கோ, ஓகேவா? நான் ஏதாவது கோவப்பட்டாலும் பெருசா எடுத்துக்காத. என்னோட கோவம்லாம் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான். என்னோட லைஃப்ல லேடிஸ்ன்னு சொல்றதுக்கு அளவுக்கு பெருசா இல்ல. இப்ப சிலவங்க லைஃப்ல அம்மா, தங்கச்சி, அக்கா, சித்தி, தாத்தா, பாட்டி அந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய இருப்பாங்க. ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க அம்மா மட்டும்தான். சின்ன பிள்ளையில அப்பா இருந்தாரு, விவரம் தெரிய அப்பா அப்படி போயிட்டாருன்னு வையேன். அம்மா தான் எனக்கு A to Z எல்லாமே. அம்மா தான் நல்லா பாத்துக்கிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு அப்புறம் எனக்குன்னு கிடைச்ச முதல் பெண் லேடிஸ் உறவு நீ மட்டும்தான். அதாவது என்னோட ஃபியூச்சர் ஃபியான்சி. அப்படியாங்க? சரிங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஃபீல் பண்ணத பார்த்தா எனக்கு ஏதோ வருத்தமா இருக்குது. அதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? நான் இருக்கேன், நல்ல ஒரு மனைவியா உங்களுக்கு நான் இருப்பேன். எங்க அம்மா இருக்குது, அத்தையாட்டம், என்னோட அப்பத்தா இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா பேசுவாங்க. அப்புறம் பெரிய அண்ணி, சின்ன அண்ணி அப்படின்ட்டு இவ்வளவோ உறவுகள் நீ இருக்கு உங்களுக்காக. அதுக்காக உங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. என்ன, எங்க வீட்டுல ஒரு பட்டாளமே இருக்கும். எனக்கு இதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூமாரி. உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டு நான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஃபேமிலியா இருக்கிறது, என்ன சொல்றதுக்கு, நமக்குன்னு ஒரு அண்ணன், நமக்குன்னு ஒரு மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அந்த மாதிரி ரிலேஷன்ஸ் இருக்கணும். ஒரு பெரிய ஃபேமிலியில இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ட்ரீமு. ஆனா என்னோட லைஃப்ல ஃபேமிலியே சொல்லக்கூடிய கூட முடியாது. குட்டி ஃபேமிலி, நானும் அம்மாவும் மட்டும்தான். உன்னை கல்யாணம் பண்ணாதான் எனக்கு ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலியே கிடைச்ச மாதிரி. உங்க வீட்டுல நம்ம மேரேஜுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கண்டிப்பாங்க. என்ன எப்படி கேட்டுட்டீங்க? எங்க வீட்டுல எல்லாம் நல்லா ஒத்துப்பாக. என்ன கொஞ்சம் இது பண்ணுவாங்க. நான் என்ன சரவண நினைச்சேன் ஏதாவது சொல்லுவான். மாறி என்ன அப்படி இல்ல, 2 சொட்டு கண்ணீர் வடிச்சா போதும், சரி உன் இஷ்டண்டி அப்படின்ட்டுருவான். அதனால அதுவும் இல்லாம நீங்க டாக்டர் வேற, படிச்சவர் வேற, கெட்டி கொடுக்காம இருப்பாங்களா என்ன? அப்படி அப்படி திங்க் பண்ணாத பூமாரி. படிச்சவங்க அந்த மாதிரிலாம் இல்ல. சிலவங்க இப்பெல்லாம் நம்ம பிள்ளைங்க நம்ம தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்க பாக்குற ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஏத்துக்கிட கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதான் உங்க ஃபேமிலி எப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்க ஃபேமிலி கூட பழகணும் கொஞ்சம். எனக்கு பழகிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். சரிங்க, உங்கள்ட்ட எதுவும் மறைச்சதே இல்ல. இன்னைக்கு யுகன்ட்ட நம்மளை பத்தி சொன்னேன், உங்களை பத்தி. எனக்கு டாக்டர் இருக்காரு, அவர் நானும் விரும்புதோம், 6 மாசம் ஆச்சு, அவர் சொல்லிதான் நான் படிக்கவே வந்தேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா ஐயோ அவனே ஆச்சரியப்பட்டு போனா. பரவாயில்ல, இந்த காலத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிறதே ரேரு, இவ்வளவு தூரம் நம்ம மோட்டிவேட் பண்றாங்களே, அவங்கள கண்டிப்பா மீட் பண்ணணும் அப்படின்னு அவன் அப்படி பேசணும் அவங்கள பத்தி. எனக்கே அவன் பேசணும்னா, ஓ நம்ம கார்த்திக் இப்படி இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காரா, அந்த மாதிரி தோணுச்சு பாருங்களேன். ஏய், இதுல என்ன இருக்கு? நம்ம லைஃப் பார்ட்னர் என்ன விரும்புறாங்களோ அதை நம்ம கண்டிப்பா கண்டிப்பா செஞ்சாகணும். நம்ம லைஃப் பார்ட்னருக்கு நம்ம நல்ல ஒரு, என்ன சொல்றதுக்கு, நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க மனசை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மனசை அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் மனசை நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க ஃபேமிலியும் புரிஞ்சுக்கணும். அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். ஒன் சைடா என்னைக்கும் யோசிக்கவே கூடாது பூமாரி. பரவாயில்லங்க, நான் நல்லா அழத்தான் விரும்பி இருக்கேன். நான் கூட முன்னாடி நினைப்பேன் ஆரம்பத்துல நம்ம எதுவும் தப்பு பண்றோமோ அப்படின்ட்டு. இப்போலாம் அப்படிலாம் எனக்கே தோணாதுங்க. நம்ம பண்றது சரி, நம்ம வாழ்க்கைக்கு சரியான முடிவைத்தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ட்டுலாம் மண்டைக்குள்ள தோணும். அப்புறம் ஓ பாருடா, இதெல்லாம் கூட தோணுதாக்கும். அப்புறம் என்ன பத்தி ஏதாவது தோணுமா? உங்களை பத்தி தோணாம இருக்குமா என்ன? நீங்க ஆசை கார்த்தியாச்சே, உங்களை பத்தி தோணாம இருக்குமா? அடிக்கடி கனவு காணுவேன், நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிற மாதிரி, கை கோத்து நடக்கிற மாதிரி. அப்படியே 2 சினிமா பாட்டெல்லாம் மனசுக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே கிடப்பேன். ஓய், என்ன இந்த அளவுக்குலாம் திங்க் பண்ணுவே நீ? ஆமா, ஏன் நான் யோசிக்க கூடாதோ? நானும் சக பொண்ணு தானே. பரவாயில்ல, காலேஜுக்கு போனது அப்புறம் தான் கொஞ்சம் பேசவே ஆரம்பிச்சிருக்க என்ன பூமாரி? ஐ லைக் இட். அப்புறம் உங்களுக்கு கனவு ஏதாவது வருமா? கனவா?
கனவுலதான் என் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. கனவுக்கு பஞ்சமே இல்ல. நேத்து கூட ஒரு கனவு பாரேன், நம்ம ரெண்டுத்துக்கும் கல்யாணம் முடியற மாதிரி ஒரு கனவு. கனவுன்னு சொல்றதை விட என்னோட திங்கிங்னே சொல்லலாம். கல்யாணம் முடிஞ்சு நம்ம கோயில்லாம் போறோமா, உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, எங்க அம்மா எல்லாரும் நிக்காங்க, அந்த மாதிரி. நீ அப்புறம் பைக்ல என்னோட ஏறி வர்றியா, அப்ப நம்ம அந்த பாட்டு பிடிச்சிட்டே போறோமா, பார்த்த முதல் நாளே. அது எப்படிங்க? எல்லாம் இருக்கேல, நம்ம மட்டும் பைக்ல போவோம், கார்ல போயிருப்பமா இருக்கும். இல்ல லூசு, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு முத கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக நம்ம கிளம்பிட்டு இருக்காமா. உங்க வீட்ல இருந்து நேரம் பார்த்து எல்லாரும் வந்திருக்காங்களாம். சரி அப்ப நீங்க கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்களாம். அப்படி நம்ம சந்தோஷமா போறோமா. அப்படி ஒரு திங்கிங்னு வையேன். கேட்கறதுக்கே அழகா இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கும்லாங்க. கண்டிப்பா கண்டிப்பா பூமாரி. கண்டிப்பா நடக்கும், கவலையே படாத. ஓகேவா? நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஆமாங்க, அதத்தான் நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், நம்ம கல்யாணம் நடக்குமா என்னன்ட்டு. நீங்க வேற டாக்டரா, எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்களோ, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமா, அத்தை சமைப்பாங்கல்ல? யாரு, எங்க அம்மாவா? எங்க அம்மா பத்தி பிரச்சனையே இல்ல, பிரச்சனையே இல்ல பூமாரி. அம்மா எப்பவுமே கிரீன் சிக்னல் தான். கல்யாணம் முடிச்சா சரிதான் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ அன்னைக்கு கூட சொன்னாங்க, என்னது கல்யாணம் பார்க்கலாம், ஒரு பொண்ணு போட்டோ எல்லாம் இருக்கு, பாப்பமா எடுப்போமான்னு. பொறுங்கம்மா, டைம் வரும்போது நானே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அப்போ உங்க பக்கம் எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. எப்பவுமே நம்ம இப்படியே சந்தோஷமா கடைசி வரை இருக்கணும் என்னங்க? கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம் பூமாரி. நம்ம லைஃப் நல்லாவே போகும், கவலைப்படாத. என்ன நம்பி நீ வர பொண்ணு, உன்னை நான் நல்லா வச்சு பாத்துப்பேன், சரியா? உடலோடு உடல் மாற்றம் செய்தேன், நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல, சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்த நேரி மேலே, ஏதோ ஏதோ வலி எந்தன்னை கோலங்களிலே. மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை.